தவளகிரீஸ்வரர் என்ற குரு கிட்ட வந்திருக்கோங்க. தவளை எப்படி தன் வாயால் உங்களுள் இருக்கும் மாபெரும் ரகசியம். நாங்களும் குருவின் உச்சகட்ட சுவடுகள் மூலியமா எங்கள் குருநாதர் 3 மடங்கு உச்சகட்ட வேணும், யாரெல்லாம் அதை அடையணும்னு நினைக்கிறீங்களோ அவர்களுடைய பாகுபாடு எப்படி இருக்கணும், உச்சன்னா என்ன, உயரிய நோக்குனா என்ன, தவம்னா என்ன, தியானம்னா என்ன, வாழ்க்கை நெறிமுறைனா எப்படி இருக்குன்றதுக்கான ஒரு மிகப்பெரிய மலைமுகட்டை நோக்கி பயணிக்கணும்னா உங்க வாழ்க்கை எப்படி இருக்குங்கிறதுக்கு ஒரு தத்துவமா சொல்ல ஆசைப்பட்டாராங்க. ஏன் இன்னும் அனுபவ ரீதியா சொல்ல கூட ஆசைப்பட்டாராங்க. அப்படி சொல்லணும்னு ஆசைப்பட்ட இடத்துக்கு தான் எல்லோருமே வரணும்னா அவங்க வாழ்க்கையும் சரி, அவங்களுடைய பயணமும் சரி, தவங்கிறதுல மட்டும் இல்லை, தன்னுடைய வாழ்க்கையும் இப்படி நெளிவு சொல்வது தெரிஞ்சது. தன்னுடைய வாழ்க்கையை நேதிய 3 மடங்காக்க யாரெல்லாம் முற்படுகின்றார்களோ அதில் தன்னை முற்பட்ட போதும் குருவே அவர்களை முன்னிறுத்தி எங்க காட்ட விரும்புகிறாரோ அங்க காட்டுவார்னு நினைச்ச இடத்துக்கு தாங்க நாங்கள் வந்திருக்கிறோம். வந்தவாசிக்கு மிக அருகாமையில் இருக்கிற தவளகிரீஸ்வரர் என்ற குரு கிட்ட வந்திருக்கோங்க. குருவின் பெயருக்கு ஏற்பதான் இங்க தன்மையும் மாறுபட்டு காட்டப்பட்டிருக்குங்க. குருவின் நித்யானந்தம் உலகிற்கெல்லாம் எப்படி தென்பண்ணணும்னு நினைச்சாரோ அதனை 3 மடங்காக்கணும்னு நினைச்சாராங்க. ஒரு தோடுல தன்னுடைய சீடனையும் மறுசோடலைய தன்னுடைய சீடரையும் காட்ட ஆசைப்பட்ட குருநாதர் மீண்டும் பல சீடர்கள் உருவாக்க எப்படியெல்லாம் போராட வேண்டியிருக்குங்கிறதுக்கான மறு விளக்கேற்ற தன்மையை இங்க குருவிட ஆசைப்பட்டாராங்க. தன் தன்மையும் சரி, தன்னுடைய நிறமும் சரி மாறக்கூடாது. குரல் கொடுத்தா ஒரே குரல்ல எல்லோரும் ஒருமித்து குரல் கொடுக்கணும். தவளை எப்படி தன் வாயால் கெடுன்னு சொல்றாங்களோ அந்த கெடுன்ற வார்த்தைக்கு மறுசுவடு எதுனா தன்னுடைய குரல் எங்கு கேட்கிறதோ மறுகுரல் அங்கிருந்து சீடர்கள் குரல் போல் கேட்க வேண்டும்ன்றதுக்காக தான் குருவின் பெயரும் தவளகிரீஸ்வரர்னு வச்சாங்களாங்க. ஏன் உச்சத்துல வச்சிருக்காங்கன்றதுக்கான மறுபெயரை உலகியல் கருத்துக்களோடு சொல்ல குருநாதரின் மறுபட்டத்திலிருந்து ஆசைப்படும் பொழுது அவர்களுடைய எண்ணங்களும் சரி, செயல்பாடுகளும் சரி எப்பொழுதும் உச்சத்துல இருக்கணும். உயர் வழியில் எது செல்கின்றாயோ அதில் பல தடைகள் எது வந்தாலும் அவர்களின் வெற்றி பாதையில் குருவே வழிநடத்துகின்றார் என்ற எண்ணத்தில் முழுமையா யாரு இடம்பெறுகின்றார்களோ அவர்கள் அனைவருக்குமே இந்த சாக்காடு நிழல் முழுமையா கிடைக்கும்னு சொன்னாங்களாங்க. உலகத்தையே ஒரு ரட்சகர் எப்படியெல்லாம் வெளிப்படுத்தணும்னு ஆசைப்பட்டாரோ அதனுடைய மறுசுவட உங்களுடைய நாட்காட்டியிலிருந்து யாரெல்லாம் மீண்டும் அதிஸ்வஸ்திதானத்திலிருந்து உச்சகட்டத்திற்கு எடுத்து செல்லணும்னு நினைக்கிறீங்களோ அவர்கள் அனைவருக்குமே முளைப்பாரிய முழுமையா வைக்கணும். நாதம்னா எப்படின்னு தெரியணும், நாத ஒளினா எப்படின்னு தெரியணும். உச்சகட்டத்தில் குருவின் வாசலை கிழக்கிலையும் அம்மாவுக்கு தெற்கையும் கொடுத்து அழகு பார்த்த செல்லமா தான் இந்த இடம் காட்டப்பட்டிருக்காங்க. 3 கணையாழிகளை உருவாக்கியிருக்காங்களாங்க. முதல் கட்டத்தில் குருவையே வரலாற்று சீடர்களாக காட்டியிருக்காங்க. தன்னுடைய சீடனை இடது பக்கத்திலையும் குருவின் பத்தினியை 3வது பக்கத்திலையும் காட்டியிருக்காங்களாங்க. இது ஞானத்திற்கு ஊற்றெடுத்த வரலாறாக கூட இருக்கலாங்க. ஆனால் அதிபதிகள் யாருன்னு கேட்டால் இங்கே யாருக்குமே மறுமுகடு தெரியாதாங்க. உச்சகட்டத்தை மீண்டும் யாராச்சும் உரு கொடுக்கணும், தன்னுடைய நாளும் எப்படி இருக்கணும், குருவின் நாதம் எப்படி இருக்கணும், உயரிய நாதத்தை இந்த உலகத்திற்கே சொல்ல வந்தவங்களாம் எதனை குறிப்பிட ஆசைப்பட்டாங்களோ அவர்களுக்கெல்லாம் மறுமுகப்பில் தன்னை அறியும் பொருட்டு தனக்குள் இருக்கும் மாபெரும் சக்தியை 2 முகடாக்கலாம், இல்ல 6 முகடாக்கலாம். அந்த 6 முகடிலிருந்து தன்னுடைய உலகியல் கருத்துக்கள் அனைத்தையும் இது போல உச்சத்தில் சொல்லும் பொழுதெல்லாம் அவர்களுக்கு இந்த உலகிற்கு உச்சவர்களாக இருக்கலாங்கிறது தான் மறைமுகமாக சொல்ல ஆசைப்பட்டாராங்க. குருவர்கள் என்பதற்கு எல்லோருமே முழுமையான திறனாகி அடைய பக்தியை தாங்க தேடி அலைஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நாங்களும் இந்த மலைக்குள்ள ஏறும் பொழுது பல பேரை பக்தியை நாடி தான் இல்லை தன்னுடைய தேவையும் தன்னுடைய கஷ்டங்களையும் தன்னுடைய ஏற்படுகின்ற வேண்டுதலையும் வைக்க தான் இந்த மலையை ஏறி வந்துகிட்டு இருக்காங்க. தன்னை உணரணும், தனக்குள் இருக்கின்ற மாபெரும் சக்தி இறைவன், அந்த இறையாற்றல் எங்கு இருக்கின்றதோ அதை உணர்த்துபவரை அடைய வேண்டும்ன்றதுக்கு இங்க யாருமே முற்பட்டு வரலையாங்க. மறுபகுப்பாய்வில் செல்லும் பொழுதெல்லாம் கூட இங்க யாராச்சும் வந்து எங்களுக்குள்ளேயும் புது சுவடுகள் வேண்டும், நாங்களும் எங்கள் உயிரை உணர வேண்டும், உணர்த்துபவர் யாரோ அவர் எங்க இருக்கின்றாருன்னு தேடும் பொழுதெல்லாம் ரொம்ப ரொம்ப பழமையான கருத்துக்களை சொல்லாம அவர்களுக்கு ஏற்ப இந்த காலகட்டத்திற்கு ஏற்ப இளமையாகவும் முதுமை கற்கக்கூடிய சக்தியையும் நாங்கள் கொடுக்க ஆசைப்பட்டோங்க. அப்படி ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் எது புதஞ்சிருக்கோ அதை வெளிப்படும் பொழுதுதான் அவர்களுக்குள்ள இருக்கும் மாபெரும் சக்தியை அவர்கள் வெளிப்பட்டு அவர்களே இந்த உலகத்திற்கான ஆளியாகவும் மாறலாங்கிறதையும் இந்த கலையின் மூலமா நாங்கள் சொல்ல ஆசைப்படுறோங்க. பல பேர் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. இந்த மலை சோடுகள்லாம் பாருங்க. யாருக்கெல்லாம் இந்த மலை சோடுகளுடைய மறுபகுப்பாய்வுக்குள்ள தன்னை அறியும் பொருட்டு தனக்குள்ள எதை அவர்கள் உணர்த்த இத்தனை அளவுக்கு இந்த மலையின் மீது வந்து அமர்ந்தாங்கிறதுக்கு ஒரு காரணத்தை வேணா சொல்லலாங்க. கழிவு, நெளிவு, சுழிவு இந்த 3 தாங்க உலகியல் கருத்துடைய மிகப்பெரிய வாழ்க்கை பாடங்க. இதை யாரெல்லாம் தன் வாழ்க்கையின் அதிபதியாக என்னை உணர்கின்றார்களோ அவர்கள் இந்த வாழ்க்கையின் நிலைவல்களை எப்படி வளைந்து நெளிந்து குனிந்து வர வேண்டுங்கிறதையும் எங்களுடைய யோக கலையின் மூலமா ஒவ்வொருத்தரும் தன்னை உணர்ந்தால் பட்சத்திலேயே முழுமையா அடையலாங்கிறதையும் வருகின்ற நாட்காட்டியிலிருந்து சரியாக நாங்களும் யாருக்கெல்லாம்
உங்களுக்கான உபதேசம் உங்கள் உயிரை உணர்வதுங்கிறதுல உச்சகட்டத்தில் நீங்களும் உணரும் பட்சத்தில் இந்த வாழ்க்கைங்கிற கலையை உங்களுள் இயல்பாகவே உங்களுக்குள் நாங்கள் உணர்த்தும் சக்தியின் அடிப்படை நாதத்திலிருந்து நீங்க உணரலாங்க. மறுபகுப்பாய்வில் இன்னும் 2 சுவடுகளை இந்த இடத்துல நாங்கள் காட்ட ஆசைப்படுறோங்க. முதல் சுவடுல குருவின் நாதம், 2வது சுவடுல சீடர்களின் வெளிப்படும் தன்மை, 3வது சுவடுல அவர்களே இந்த உலகத்திற்கு மாபெரும் ரட்சகர்கள்ங்கிறதையும் நாங்க மாபெரும் வெளிப்பட்ட கருத்துக்கள் எல்லாமே உச்சகட்ட வரலாற்றில் மிகவும் எளிமையாகவும் யாருக்கெல்லாம் ஈஸியாக புரிபடணும் அதற்கான முழுவும் தன்மையை வெளிப்படுத்தவும் ஆசைப்படுறாங்க. தன்னுடைய ஞானபதியில் 3 விளக்கங்கள்ல கொடுத்துருக்கோங்க. முதல் விளக்கத்தை எல்லோருமே எப்படி எடுத்துக்கிட்டு இருக்காங்கன்றதுக்கு இது ஒரு மிகவும் பகுப்பாய்வா இருக்குங்க. குருவின் பெயரோ ஆட்சி புரீஸ்வரரா இருக்காருங்க. ஆனா சீடருக்கு இங்க 2வது ஆட்சி தளத்துல கொடுத்து வெற்றி கனியாக்கி வச்சிருக்காருங்க. முருகருங்கிற பெயரும் சரி, ஆறுமுகங்கிற பெயரும் சரிங்க. ஆட்சி புரீஸ்வரருக்கு மிகவும் பெயர் போன வரலாறா இருக்குங்க. தக்கவே சொன்ன தன்னுடைய குருவுக்கு 2 பெயர் சூட்டி அழைச்ச ஸ்தலமா இந்த இடம் இடம்பெறுதுங்க. முதல் ஸ்தலத்துல குருவின் வலது நாடியையும் 2வது ஸ்தலத்துல குருவின் இடது நாடியும் வச்சு முழு பாகுபாடு அமைச்சிருக்காராங்க. தெற்குல குருவின் முழு ஆபத்தையும் கொடுத்த குருநாதர் வடக்குல மட்டும் தன்னுடைய சேதார நந்தியா இருக்கிற குருவின் சீடரையே முழு ஆதி நந்தியா ஆக்கி காட்டியிருக்காராங்க. வடக்கு கோபுரமோ தெற்கு கோபுரமோ இங்க 3 நிலைகளை காட்டியிருக்குங்க. யாருக்குமே நாங்க சொல்ற வார்த்தையின் சுவடுகள் ஒவ்வொரு தடவும் சொல்லிக்கிட்டு இருக்கோம். புரியறதுக்கு கொஞ்சம் கடினமா தாங்க இருக்கும். உங்களுள் இருக்கும் சக்தியும் உங்களிடம் இந்த வெளிப்படும் பொழுது நாங்கள் சொல்கின்ற ஒவ்வொரு வாக்கியமும் சரிங்க, ஆணியில் அடிச்சா போல அப்பட்டமா புலப்படுங்க. உங்கள் வாழ்க்கைக்குள் நீங்கள் இதுபோல் நுழைந்து உங்கள் வாழ்க்கையில் இந்த உலகத்தையே ஆள வேண்டுமா? வாருங்கள். உங்களுள் இருக்கும் மாபெரும் ரகசியம் உங்களுள் புலப்பட காத்து கொண்டு இருக்கிறதுங்க. ஆனா அதை வெளிப்படுத்த உங்களுக்குள்ள யார் ஒருவர் தூண்ட வேண்டுமோ அவர் குருவாய் இருக்க வேண்டும். குருவின் நாதத்தை முழுமையாய் உணர்த்த உங்களுள் நீங்கள் புலப்பட்டால் மட்டுமே உங்களுள் அந்த நாதம் வெளிப்படும். அப்பொழுதுதாங்க நட்டக்கல்லும் உங்களுள் இருந்து பேசுங்கிறது போல இங்க இருக்கின்ற ஒவ்வொரு குருமார்களும் உங்களுக்குள்ளிருந்தே எங்களுள் எப்படி எங்கள் குருநாதராகிய குரு தவசுதநாதர் முழு பதிலுரையும் விளக்க உரையும் தெளிவுரையும் எப்படியெல்லாம் மறுபகுப்பாய்க்குள்ள ஒரு மனிதன் தெய்வமாகலாங்கிறதுக்கான மறு கருத்தையும் முழுமையான விளக்க உரையா கொடுக்க முடியுதோ அதே போல் உங்களாலும் இந்த தகுதியை அடைய முடியும். மேற்காட்டியிலிருந்து யாரெல்லாம் முழு நவநீதங்களாக வேண்டும், நவநீத புருஷர்களாக வேண்டும், ஆதி நந்தியாக வேண்டும், அவநீதத்தின் ஆவுடையாராக வேண்டும், திருச்செல்வங்களாக வேண்டும், ஆகம புதல்வர்களாக வேண்டும், அம்மனாக வேண்டும், திரு தாயாராக வேண்டும்ங்கிறதுக்கான முழு சுவடுகளையும் உங்களுக்குள்ள நாங்க கொடுக்க ஆசைப்படுறோங்க. யாருக்கெல்லாம் தன்னுடைய மெய்ப்பகுப்பாய்க்குள்ள மீண்டும் ஒரு புதல்வன் புதல்விங்கிற பெயரை சூட்டின குருநாதருக்கு இப்பேற்பட்ட இடம் ஏன் தவளகிரி அப்படின்ற பேருக்கு மேல வச்சிருக்காங்களோ அதற்கான உச்சகட்டம் இங்க மீண்டும் ஒரு ஆதித சுவல் ஒன்று நாங்க வெளியிடுவோங்க. அந்த நாள்ல இருந்து சுமார் 60 நாட்களுக்குள் மீண்டும் இங்கேயும் ஒரு பரிமாற்றத்தை ஏற்படுத்தி காட்டுவாங்க. இந்த பரிமாற்றம் தான் இந்த உலகத்திற்கு பல சித்த குருமார்களின் எங்களுடைய குருநாதரின் வழிபட்டரிலிருந்து வருபவர்கள் அவர்களாகவே இதில் நடத்தப்படுகின்றது. நாதம் என்பது எங்கள் குருநாதர், அவரிடமிருந்தே அனைத்தும் உரைக்கப்படுகின்றது. யாரெல்லாம் இதை உணர்கின்றார்களோ அவர்களுக்கு இது புலப்படட்டும். அன்றைய நாளில் நாங்களும் இந்த உலகிற்காக எப்பேற்பட்ட ஞான கருத்துக்களையும் உபநித விஷயங்களையும் முழுமையாக வெளிப்படுத்த ஆசைப்பட்டோங்கிறதையும் இந்த இடத்துல தெரியப்படுத்த ஆசைப்படுறோங்க. மாபெரும் இன்னும் சில வாசகங்களை நாங்க மீண்டும் வெளியிடும் பொழுது ஆதி புருஷர்களுக்காக எப்பேற்பட்ட சோடுகள் எங்கிருந்து வெளியிடப்பட்டாலும் நாங்கள் மறைபொருளாயிருந்து உங்களையே காட்ட ஆசைப்படுகின்றோம். எங்கள் குருநாதரின் 3வது தலசோடுகளில் இருந்து வெற்றி கனியை சுவைக்க வேண்டுமா? ஒவ்வொருவரும் பயணிக்கும் ஒவ்வொரு தலமும் எங்களிடம் இருக்கின்றது, தர தயாராக இருக்கின்றோம். எங்கள் குருவின் முழு பாதத்திலிருந்து அனைவரும் எடுத்துக்கொள்வீர்களாக. ஆதிசயனம் குருநாதருடையது, ஆதி பண்டாரம் குருநாதருடையது, வேதிக்கரணம் குருநாதருடையது. எல்லாம் வல்ல குருநாதருக்கே நமஸ்காரம் சொல்லி முடிச்சுக்கிறோங்க. குருவே சரணம், குருவடி சரணம், திருவடி போற்றிங்க.